தமிழ்நாடு முதல்வருடைய திசை திருப்பும் வேலையா 2019 சத்தீஸ்கர் கவர்மெண்ட் இதை ஏற்கனவே நிறைவேற்றி சட்டமா விஷயம் பேசுறீங்களே. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேரும் தமிழ் படிச்சுதான் ஆகணும்னு சொல்லி ஒரு மசோதா நிறைவேற்றுங்க. வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்றம் இயற்றிய மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்பில் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்கின்ற மசோதாவுக்கு ஆளுநர் கவர்னர் ரவி அவர்கள் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஒப்புதல் கொடுத்ததுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு முதல்வர் சொல்லியிருக்கிறாரு, ஒப்புதல் கொடுத்துட்டாரு. ஒப்புதல் கொடுக்காம இருந்தா நாங்க நீதிமன்றத்துக்கு போவோம் பயந்துகிட்டு ஒப்புதல் கொடுத்திருக்காருன்னு சொல்றாரு. தமிழ்நாடு முதல்வருடைய திசை அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புல முக்கியத்துவம் கொடுக்கணும், இடஒதுக்கீடு செய்யணும்னு மத்திய அரசினுடைய குறிப்பு இது. 2019 சத்தீஸ்கர் கவர்மெண்ட் இதை ஏற்கனவே நிறைவேற்றி சட்டமாயிடுச்சு. 2021 ராஜஸ்தான் மட்டும் இல்லாம எல்லா யூனியன் பிரதேசங்கள் முதற்கொண்டு இந்த மசோதாவை சட்டமாக்கி இதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 3.5 வருஷம் கழிச்சு நீங்க நிறைவேற்றிட்டு மார்த்தட்டிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள்ல ஏற்கனவே நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு அறிவித்து செயல்படுத்திருக்க வேண்டிய நீங்கள் தாமதமாக செய்துவிட்டு மாறுதட்டுகிறீர்கள். கவர்னர் பயந்து போயிட்டாருன்னு சொல்லி. கவர்னர் பயப்படல. ஏற்கனவே கவர்னர் நீங்க அனுப்பிய மசோதாக்கள் எல்லாத்தையுமே இல்லையா சொன்னாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் தீர்மானம் பண்ண வேண்டிய விஷயங்கள் உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வெளியே இருக்க விஷயங்களை மட்டும்தான் தடுத்து நிறுத்தினார். நீங்க ரம்மி மசோதா கொண்டாந்தீங்க, அதை நிறைவேற்றிருக்காரு. மாநில நெடுஞ்சாலைகள்ல பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் வேணும்னு சொன்னீங்க, அதை நிறைவேற்றிருக்காரு. சரி, நீங்க இவ்வளவு விஷயம் பேசுறீங்களே, நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேரும் தமிழ் படிச்சுதான் ஆகணும்னு சொல்லி ஒரு மசோதா நிறைவேற்றுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு தமிழ் தெரிஞ்சாதான் வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஒரு மசோதா நிறைவேற்றுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்க நீட்டுக்கு ஆதரவாக மசோதா நிறைவேற்றி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுங்களேன். அப்ப பாப்போம். சுப்ரீம் கோர்ட்டே கொடுத்த கைட்லைன்ஸ்ல தான் நீட்டு. எவ்வளவு நாளைக்கு இதை வச்சுட்டு வியாபாரம் பண்ணுவீங்க? ஆகவே நீங்கள் எதுக்கு மாறுதட்டுன்னு தெரியாதா? தேர்தல் வாக்குறுதிகள் இதெல்லாம் கொடுத்திருக்கீங்க, தமிழை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்காக எந்த மசோதாவும் நிறைவேற்றல. கவர்னருக்கு கால அளவு நிர்ணயிக்கிறீங்கல்ல, யார் அந்த சாருன்னு கேள்வி கேட்டா இல்லைன்னு சொல்லி நீதிமன்றத்தில் அது இல்லைன்னு சொல்ற இப்ப தீர்ப்பு வந்திருக்கிறது. ஆனால் அதற்கு அப்புறம் இப்ப எங்க அண்ணாமலை கேள்வி கேட்டிருக்காரு, உங்களை யார் அந்த சாருங்கிறதுக்கு ஆதாரபூர்வமாக மினிட் டு மினிட் என்னைக்கு எப்ப யாரோட பேசினாங்கன்னு டைம் முதற்கொண்டு போட்டு எந்தெந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர், எந்த போலீஸ் ஆபீசர், எந்த உங்களுடைய வட்ட செயலாளர், எந்த மந்திரி என்று பிச்சு வச்சிருக்காருல்ல. உங்களுக்கு இப்ப கால அவகாசம் கொடுத்திருக்காருல்ல, அதெல்லாம் நீங்க சொல்லணும்னு சொல்லியிருக்காருல்ல. அதனால கவர்னருக்கு கால அவகாசம் கொடுத்த நிர்ணயித்த உங்களுக்கு பாஜக இப்போது கால அவகாசம் நிர்ணயித்திருக்கிறது. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்கன்னு பார்ப்போம். இப்ப இடஒதுக்கீடு மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கப்பட்டது உங்களுடைய வெற்றி அல்ல, உங்களுடைய இனிசியேஷன் அல்ல. நீங்கள் அதை முன்னெடுத்து செய்யவில்லை. மத்திய அரசாங்கம் செய்ததற்கு நீங்கள் லேபிள் ஒட்டிக் கொள்கிறீர்கள். எப்போதுமே லேபிள் ஒட்டுகிறது தான் திமுகவின் வாடிக்கை. வணக்கம்.